வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பல விஷயங்களை அடுத்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக காலிங் விசா கொடுக்கறதில்ல மலேசிய அரசாங்கம். ரெண்டாவது இப்போ நான் சில பதிவுகள் பார்க்குறேன். நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பெண்கள் வீட்டு வேலைக்காக வர்றாங்க. அவங்களுக்குமே முறையான ஒரு அனுமதி வாங்காமல் தான் அந்த சில ஏஜென்ட்டுங்க அந்த டூரிஸ்ட் விசாவில் ஆளுங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வேலைக்கு இறக்கி விட்றாங்க. அதுக்கெல்லாம் ஹவுஸ்மேட்டுக்குன்னு சொல்லி தனியாக வீசா இருக்குது. ஸோ அது எதுவுமே இல்லாமல் தான் சில ஏஜென்ட்டுங்க அந்த மாதிரி பெண்களையும் வீட்டு வேலைக்கு கூப்பிட்டு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கொடுக்கல, இல்லை அந்த வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஆத்திர அவசரம், ஊரில் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லை அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, குடும்பத்தில் ஏதோ ஒன்று ஆச்சு, அவசரமாக போகணுன்னாலும் முடியாது. ஏன்னா இப்போ வீசா இல்லை அப்படின்னா அவங்களால உடனடியாக டிக்கெட் போட்டு ஊருக்கு போகவே முடியாது. பெர்மிட், அதாவது வீசா இருக்கும், ஒர்க் பெர்மிட்டுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வீசாவில் ஒரு ஒன் இயருக்குன்னு அடித்து கொடுத்துருவாங்க. பட் அந்த 1 இயர் டூரிஸ்ட் விசாவுக்கு 1 மந்த்து தான் டியூரேஷன். ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வெளியாகணும். அதுக்கு பிறகு நீங்கள் இருந்தீங்கன்னா ஓவர் ஸ்டேன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் கட்டணும்னா ஜெயிலுக்கு போகணும். ஸோ நிறைய பேர் இது தெரியாமல் என்ன செய்கிறாங்க, எனக்கு வீசா கிடச்சிருக்குன்னு வந்துடுவாங்க, ஏமாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு குறிப்பாக இப்போ வீட்டு வேலைக்கு நிறைய பெண்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய பதிவுகள் பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். வீட்டு வேலைக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த வேலைக்கு வர்றதா இருந்தாலும் ஒர்க் பெர்மிட் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஒர்க் பெர்மிட்டை கொடுத்தாங்கன்னா போய் நம்ம சென்னையில் அசோக் நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணுங்கள். இல்லையா நேராக மலேசியன் எம்பசிக்கு போங்க, சென்னையில் ஆழ்வார்பேட்டில் இருக்குது. அங்கே போயிட்டு அதை கொண்டு போய் தேனாம்பேட்டை, சென்னை தேனாம்பேட்டில் இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அங்கே போயிட்டு அந்த எம்பசியில் கொண்டு போய் அந்த அந்த ஒர்க் பெர்மிட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த காப்பியை கொண்டு போய் காட்டி இது உண்மைதானான்னு கேளுங்க. உண்மைன்னு சொன்னாங்க, இது ஆமாம் ரைட்டுன்னு சொன்னாங்கன்னா தென் நீங்கள் தைரியமாக வரலாம். நீங்கள் எங்கே வேலைக்கு போக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லிடணும். உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே டீட்டெயில் கொடுத்துடணும். நீங்கள் யார்கிட்ட வேலைக்கு போகிறீங்க, அது எந்த இடம், அட்ரஸ், எல்லா டீட்டெயிலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் எங்கே போய் வேலை செய்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக பெண்களும் சரி ஆண்களும் சரி யாராக இருந்தாலும் சரி மலேசியாவுக்கு வரணும்னா எல்லா டீட்டெயிலும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்க, அவசரப்பட்டு வராதீங்க. நன்றி.